வர்மத்தை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எல்லா உயிரினங்களும் எதனால் ஆனவை? ரத்தத்தால, சரிங்களா, சதையால, நரம்பால, எலும்பால, கரெக்டா ஆனவை. கரெக்ட், நம்ம எல்லாமே அதுதானே. ஸோ நரம்பு இருக்கும், எலும்பு இருக்கும், மசில் சதை இருக்கும், ரத்தம் இருக்கும். இந்த நரம்பு, எலும்பு, சதை இதுல ஒரு மர்மமான புள்ளிகள் இருக்கும், சரிங்களா. அந்த மர்மமான புள்ளிகள்ல தான் இந்த வர்ம தேக்கம் அடையும். ஸோ எப்படி இந்த வர்ம தேக்கம் அந்த மாதிரி மர்மமான இடத்துல போய் அப்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கே தெரியாது. இப்போ பாருங்க, இப்போ நான் இப்படி திரும்புறேன், எனக்கு திரும்பி நான் இடிச்சுக்குவேன். இடிக்கும் போது இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு தேக்கம் நடக்கலாம். ஒரு 2 நாள் கழிச்சு தான் தெரியும் இங்கே என்னவோ பெயின் இருக்கு எனக்கு. அப்புறம் தான் தெரியும் நான் அங்கே எங்கேயோ தட்டி இருக்கேன், அங்கே எங்கேயும் இடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அங்கே வர்ம குற்றம் ஆயிடுச்சு, சரிங்களா. அதே மாதிரி யாரோ உதைச்சிருக்கலாம், இல்லை தடியால் அடிச்சிருக்கலாம், இல்லை திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் கீழே விழுந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு மர்ம இடத்துல அடிபட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நமக்கே தெரியாது எப்படி வர்மத்தில் குற்றம் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வர்மத்தில் குற்றம் நமக்கே தெரியாமல் வரும். ஆனால் அது ஒரு மர்மமான புள்ளியில தான் அது போய் அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அந்த மர்மமான புள்ளியை நாம் தெரிஞ்சுக்கிறது தான் அந்த வர்மக்கலை பற்றியே, சரிங்களா. ஸோ வர்மம் உயிரை காக்கும், சரிங்களா. வர்மம் உயிரை போக்கும். வர்மம் நோயை குணப்படுத்தும். வர்மம் நோயை உண்டு பண்ணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, வர்மம் ஆயுளை நீடிக்குமா, சரிங்களா. இதெல்லாம் சித்தர்கள் சொன்னது. நிறைய குறிப்பேடுகள் இருக்கு, நிறைய ஏடுகள் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னமும் இதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ்.